ஸோ சாமி, ஒரு வரட்டியை திங்கிறதுக்கு விட்றாங்களா? 2 நாள் லீவ் விட்டு நாய் படாத பாடு படுத்துட்டு ஊடாட்டமாக இருக்குது. என்ன அதை என்னைக்கு சுத்தம் பண்ணுறதே தெரியல. இவங்களுக்குலாம் ஒரு நாளைக்கு கூட லீவ் விடக்கூடாது. ஒரு நாள் இல்லை, அரை நாள் கூட லீவ் விடக்கூடாது. இது பிள்ளைங்களா இதுங்க, சரியான தொல்லை. இந்த பிள்ளை இருக்குது பாரு, கொஞ்சோண்டு கேட்டால் நம்மளுக்கு தராது. போய் 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 ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அவன் மட்டுமே நல்லா பண்ணல தடவி 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 தின்னுட்டுக்கிறா. நானும் அவள் போன வேட்டி எடுத்து எடுத்து தின்னுட்டுக்கிறேன். ஆனால் உடம்பு ஒன்றும் குறைஞ்ச மாதிரி தெரியல. பத்து, என்னது இது இவ்வளோ ஸ்நாக்ஸு? ஒரு ஸ்நாக்ஸ் கடையவே ஓப்பன் பண்ணிவிட்டீங்களாட்டுங்குது. அப்புறமா தின்னுட்டு நல்லா உடம்பு ஏறி போச்சுன்னுட்டு புலம்புறீங்க. அப்புறம் இவ்வளோத்தையும் தின்னா ஏன் ஏறாது? கீதா, அது வந்து உடம்பு குறைக்கிறதுக்கு எங்கள் பிள்ளை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சு நான் கிட்ட கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டான். ஏம்மா இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாதுமா அப்படின்னு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிடுவா. அவள் போன வேட்டி நானும் இப்போ 1 மாதம் கிட்ட தின்னுட்டுக்கிறேன். ஆனால் உடம்பு கூடுற மாதிரி தான் தெரியுது, ஒன்றும் இழைக்கிற மாதிரி தெரியல. அது உடம்பு குறைக்கிறதுக்கு இல்லை, அது உடம்பு நல்ல வெயிட் இல்லாதவங்க வெயிட் ஆகிறதுக்கு தான் அது வாங்கி சாப்பிடுவாங்க. அதை தின்னுட்டு இருந்தால் எங்கேருந்து போய் வெயிட் குறையும்? நல்லா ஏறத்தான் செய்யும். அதனால தான் உங்கள் பிள்ளை கொடுக்காம சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாளாட்டங்குது. அது தெரியாமல் நீங்கள் காணாமல் தின்னுக்கிட்டு இன்னும் நல்லா 2 சுற்றி பெருத்து போகலாம்னா. ஏட்டி கீதா, உண்மையாவா சொல்ற? இல்லை பொய்க்கு எதுவும் சொல்லாதட்டி. நான் வெயிட் குறைக்கிறதுக்கு நினச்சிக்கிட்டு தான் நான் எங்கள் பிள்ளை கூட தெரியாமல் எடுத்து தின்னுபிடுவேன். அவளும் வந்து எனக்கும் கேட்பா, என்னம்மா இன்னைக்கு கம்மி ஆகிட்ட மாதிரி இருக்குதுன்னு அவளும் கேட்பா. நான் அவளை சண்டை போட்டு சும்மா தெரியாத மாதிரி நான் தான் தின்னுக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த உடம்பு ஏறத்துக்கா இது? ஆமாம், நிஜமாக தான் சொல்கிறேன். நான் என்னத்துக்கு போய் சொல்கிறேன்? அது பீனட் பட்ரு. அது சாப்பிட்டா நல்ல எண்ணெய் பசை, அந்த கடலக்கொட்டை தெரியுமில்ல, அதை அரைச்ச மாதிரின்னா அது அரைச்சது தான். அது நல்லா உடம்பு பிடிக்கும்ல, அதை தின்னுக்கிட்டு அப்புறம் குறையுதுன்னா எங்கிட்டு போய் குறையும்? அது ஒரு ரொட்டி எடுத்து நல்லா அப்படியே ஒரு இடம் பாக்கி இல்லாமல் அப்படி வச்சுக்கிட்டீங்க. தின்னு நல்லா தின்னுட்டு அப்புறம் குறையிலன்னு புலம்பிக்கிட்டு கடை. என்னத்த கொடுமை. சரி, இன்னைக்கு படுக்க போய் தின்னுபிட்டு அப்புறம் வீணாக போயிடும் எஞ்சிட்டாலும். நாளை படுக்க திங்காமல் விட்டுற வேண்டியதான். அட இன்னைக்கு மட்டும் என்னத்தை போட்டு தின்னுட்டு அதை கொடுங்க, நான் சாப்பிட்டு விடுறேன். நானாச்சும் தின்னு உடம்பு ஏறும்ல. சொன்ன பின்னாடியும் திங்குறாங்களாமா. இப்படி கொடுங்க. அதுக்கு இல்லட்டி, நான் தினமும் தின்னு எனக்கு பழைய போச்சா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு கடைசா தின்னுக்கிறேன்னு நீ என்ன பண்ணுற? அதான் தட்டம்பாரு உள்ளே இருக்கும், எடுத்துகிட்டு வந்து அதான் அந்த பண்ணு இருக்குதுல்ல, நீ ஒன்று தடவி எடுத்துக்க. நல்ல மனமாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதனால தான் தினமும் எடுத்து தின்னுட்டு இருந்துருக்குறீங்க என்ன? ஆமாம் கீதா, அதுவும் இன்னொன்று இருக்குது பாரு. அது என்னமோ சாக்லேட்டு கலரில் இருக்கும், அதை போட்டுக்கிட்டு திம்பா பாரு. அது இன்னும் அம்புட்டு ருசியாக இருக்கும். நம்ம அந்த கடலக்கொட்டையை நல்லா வறுத்து உளிச்சு இடித்து சாப்பிடுவோம்ல அந்த காலத்துலலாம், அதே மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் ஜாம் கணக்காக இருக்குது, ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்குது பார்த்துக்க. ஆமாம், அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. இது நீங்களாம் சாப்பிடாதீங்க. எதனா சுகர் கேட்குறதுன்னா டப்புன்னு தூக்கி விட்டுறாது. எதனாலும் சாப்பிட்டுக்கிட்டு பிள்ளைங்கிட்ட கேட்டுக்கிட்டு சாப்பிடக்கூடாது, தெரியாமல் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே. எனக்கெல்லாம் சுகரும் இல்லை சர்க்கரையும் இல்லை, என் உடம்புக்கெல்லாம் எந்த வியாதியுமே இல்லை. நீ வேற வாய வைக்காத. இல்லைக்கா, பொதுவாக சொல்கிறேன். ஆமாம், அது என்ன, அது கடலக்காயை வறுத்து வச்சுருப்பீங்களாட்டுங்குது. ஏன் அது என்ன காக்கா ஒன்று கொத்திட்டு போகிறதுக்காக கொண்டாந்து வெளியே வச்சுக்கிறீங்க? இல்லை, நேற்று எங்கள் பிள்ளைங்களுக்கு லீவ் இல்லை, வறுத்து சாப்பிடுவாங்கன்னு வறுத்து வச்சு அதை தின்னுபிட்டு எல்லாம் வீட்டில் போட்டு போயிட்டாருங்க. ஒரே எறும்பான எறும்பு. இந்த கடலக்காயிலே எறும்பு போச்சா, அதான் வெயிலில் சத்தங்கூறி கொண்டாந்து வைக்கலாம்னு வச்சேன். அந்த எறும்பு என்னத்துக்கு போய் வருது, கொஞ்சம் இறக்கிறதுக்கு இல்லை பாரு, எம்புட்டு எறும்புக்குதுன்னு. அடுத்து உமா வேற எனக்கு வேணும்பா. அவள் திங்கிறத பார்த்துட்டு இந்த பிள்ளை வேற என்கிட்ட சண்டைக்கு வருமே. ஒரு பாக்கெட் பண்ணிமா தின்னுட்டு அப்படின்னு சொல்லி அவள் வேற என்கிட்ட சண்டைக்கு வருவா. 2 பேரும் ஆளுக்கு ஒரு தாம்பாள மாட்டம் வச்சுக்கிட்டு அந்த பண்ணல என்னத்த தடவி அதை கையில வேற திங்க மாட்டீங்களோ? பூனு வேற பூனு. எட்டி வா, உனக்கு வேணும்னா கூட எடுத்துக்க. அதெல்லாம் இங்கே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒன்று தந்தா வந்ததை எடுத்துக்கன்னு சொல்ல மாட்டேன். இவளே ஓசி, அவளை எடுத்துக்க சொல்கிறா. இந்த வெளியில் உட்காந்து ஒன்றும் திங்கக்கூடாது. இனிமேல் ஊட்ட சாத்தி பூட்டி வச்சுக்கிட்டு தான் எதாக இருந்தாலும் திங்கணும் இவளுங்க கிட்டலாம். இல்லைனாலும் முடி, எனக்கெல்லாம் அது வேண்டாம், எனக்கெல்லாம் பிடிக்காது பார்த்துக்க. நான் இப்போ தான் சாப்பிட்டுட்டு அது இல்லாமல் வரேன். சரி, ஒருத்தரையும் காணுமே, எப்படி இங்கே தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆமாம், நெட்டவெளியை காணும். வீட்டுக்கிட்டையும் போய் பார்த்தா அங்கேயும் இல்லை, இங்கே இருப்பான்னு பார்த்தா இங்கேயும் கடை. எங்கே போனா, என்ன சொல்லிட்டு போனாலா தெரியலையாவுமா? நான் வேலையெல்லாம் முடிச்சு போட்டு சரி பத்மினி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு வந்தேன். அவளை நான் காலையிலே பார்க்கல. நான் எங்கே போன்னு தெரிஞ்சாலும் தெரியலையே. ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? அது போனா ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சுல. அது இப்போ ரீசார்ஜ் முடிஞ்சு
3-4 நாள் ஆயிடுச்சு. அது என்னத்த போன யார் பண்றாங்க? நீ பண்ணனாதான் இல்ல நெட்டவழி பண்ணாதான். எல்லாம் வித்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு வேற காசு போட்டுக்கிட்டு வீணா மாசம் 400 ரூபா தண்டத்துக்கு போகுது. பத்தாத்துக்கு டிவி ஓடன படம் இல்ல. சரின்னுட்டு அதை தூக்கி போட்டேன். அப்புறம் ஒரு 10 நாள் போட்டோம், அப்புறமா பண்ணிக்கிடுவோம். அட கிறுக்கி, ரீசார்ஜ் பண்ணலாம் இன்கமிங் காலும் வராதுல்ல. எதுனா ஒரு அவசரம் தான் உனக்கு ஃபோன் பண்றீங்க பண்ணா அப்புறம் சுவிட்ச் ஆஃப்னு தானே வரும். அப்புறம் எப்படி உனக்கு ஃபோன் வரும்? ஐயோ, ஃபோன் வராம இருந்தாவே நல்லது. 4 முடி சும்மா ஃபோனை எடுத்துக்கிட்டு மணிக்கணக்கில் என்னத்த பேசுறது? அதுக்கு தான் ரீசார்ஜ் பண்ணவே கிடக்கட்டும். ஆத்திரம் அவசரம் தான். வீட்டில் எத்தனை ஃபோன் கிடக்கு அவங்களுக்குலாம் இருக்குது. அவங்களுக்கு அடிக்கிறாங்க. என்ன இப்போ இவ ஒருத்தி எதில் மிச்சம் பண்ணணும் அதெல்லாம் பண்ண மாட்டேன். டிவி சும்மாவே தானே கிடக்கு. அதை யார் பொழுதுக்குமே பார்க்குறீங்க? அதை கட் பண்ணிவிட்டு ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுங்களா? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தேவைப்படுவோமா? ஆட அப்படியே கூட தேவைப்படட்டுமே. என்ன இப்போ உங்ககிட்ட ஃபோன் கிடக்கு, நம்ம பத்துக்கிட்ட ஃபோன் கிடக்கு, நெட்டவழிக்கிட்ட இருக்கு. ஒன்று வாங்கி பேசிக்கிட்டே போகுது. முன்னியாட்டம் என்ன நிமிஷத்துக்கு மட்டும்தான் காசு பிடிக்கிறான். அது அன்லிமிட்டட் தானே. நீங்கள் என்ன கொடுக்க மாட்டீங்க? கொடுக்கறதுனால ஒன்றும் இல்லை. நீ வேற எங்கே போன வாங்கினீங்கன்னா மணிக்கணக்கில் பிடிச்சிக்கிடுவிய. அப்புறம் நாம வாயவேல பார்த்துட்டு உட்காந்துட்டுக்கணும். ஆமா கீதா, அது என்னமோ நெசந்தான். என்னத்தான் அப்படி ஃபோனில் பேச வேண்டி கிடக்கு? நான்லாம் ஃபோன் பேசினா ஒரு வார்த்தையோட சரி, மிஞ்சி போனால் ஒரு 3 நிமிஷம் பேசுவேன். இந்த மணிக்கணக்கில் பேசுகிறாங்களே, என்னத்தான் பேசுறதுக்கு இருக்குது? இப்படி நேரில்னா கூட எதையோ ஒன்று பேசிட்டு கிடக்குறோம். அவங்க ஃபோன்லேயே வைக்க மாட்டேங்கிறாங்க. காலையில் போட்டால் மதியானத்துக்கு தான் வைக்கிறாங்க. அது சார்ஜ் இல்லாமல் வைப்பாங்களாட்டுங்குது. ஆமாம் பார்த்தீங்களா, நாம்ளும் அந்த ஃபோனு சும்மா கிடந்தாலும் கிடக்கும். நம்ம ஃபோனை அப்போ தான் வாங்கி பேசுவாங்க மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃபோனை புடுங்கினா வச்சுனே இருக்கும். ஆனால் அவங்க கொடுத்த பாடும்ல நம்மளும் கேட்க முடியாது. அது ஒரு டிப்ரெஷன் மாதிரியே ஆகுது. அது இல்லடி, அப்படி பேசுறதுக்கு என்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறேன் நான். விஷயம் இல்லைனாலும் இவங்களா எதையோ ஒன்று ஆரம்பிச்சுக்கிட்டு பேசிட்டு கிடக்க வேண்டியதான். அந்த விஷயத்தை விட்டா அது படுத்து சிம்பிளாக முடிஞ்ச மாதிரி இவங்க பேசி பூதாகரமாக பண்ணி விட்டு எதையோ ஒன்று பேசிட்டு கிடப்பாங்க. பொழுது போக வேண்டாமா பேசுகிறவங்களுக்கு? சரி, நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க. நானு தான் கள்ளக்காயில் எருவும் எல்லாம் போயிடுச்சாட்டுங்குது. அதையும் போய் வீட்டில் வச்சுட்டு அதான் அந்த பண்ணு அந்த டப்பாவு எல்லாம் வீட்டில் வச்சுட்டு வாரேன். வெளியவே வச்சுருந்து அந்த காக்கா வேற பொழுதுனிக்கு வந்து கொத்தி தின்னுட்டு போயிட மாட்டேங்குது. பகலானா அந்த காக்காய் குருவி தொல்லை, ராத்திரியானா ஒரு பூனை ஒன்று இருக்குது பாரு. அம்பிட்டு பெரிய பூனை வந்துக்கிட்டு எங்கூட்டியை தான் நோட்டம் விட்டுக்கிட்டு எந்த பக்கெட்டில் போட்டு வை குண்டாவில் போட்டு வை அதை மனுஷனாட்டம் திறந்து விட்டு எல்லாம் கடிச்சு குதறி தின்னு ஊடே இறச்சி விட்டு போயிடுது. நீங்கள் என்னத்துக்கு போட்டு பக்கெட்டில் வைக்கிறீங்க? ஃப்ரிட்ஜில் வச்சு பூட்டி போட வேண்டியது தானே. ஃப்ரிட்ஜ்லேயே கொண்டு எல்லாத்தையுமே வைக்க முடியுமா? வேறு ஸ்நாக்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு அது கடிக்க முடியாமல் ஒரு மாதிரி இருவிட்டு போயிடுதுல்ல. மற்றதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன். பக்கெட்டில் போடுறது என்ன பண்ணுறது? கழுத்துலையாவ மாட்டிக்கிட்டு தூங்க முடியும்? சரி இரு, நான் கொண்டு எல்லாத்தையும் வச்சுட்டு வாரேன். இந்த இருமா நீயும் போயிடாத. உக்கார சத்தங்கூரி, நான் இதெல்லாம் எடுத்து ஒதுங்க வச்சுட்டு வந்துடுறேன். சரி நீங்கள் போய் எடுத்து வச்சுட்டு வாங்க. நான் போகலங்க தான் இருப்பேன்.